ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மற்றொரு அதிர்ச்சி. சேலம் அருகே நீட் தேர்வு காரணமாக மாணவி விபரீத முடிவு. அதிர்ந்து போன தமிழக மக்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி அனு கீர்த்தனாவை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கோபிகா நீட் மறுதேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அருகே உள்ள வெள்ளலாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவி கோபிகா, அவங்களுக்கு வயது 20. சேலம் அரசு கோட்டை மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து மருத்துவ படிப்பு படிப்பதற்காக நீட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்தாங்க. கடந்த 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை எழுதி இருந்தாங்க மாணவி கோபிகா. நீட் தேர்வில் வினாத்தாள் மோசடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாடு முழுவதும் இளநிலை நீட் தேர்வு ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து வரும் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளது. இந்த நிலையில தான் தேர்வு அச்சம் காரணமாக கோபிகா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இது குறித்து கொங்கனாபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறாங்க. தேர்வை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த மாணவி கோபிகா மன உளைச்சலில் இருந்ததாக குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தனிமையில் இருந்த கோபிகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீட் மறுதேர்வு நாள் நெருங்கி வரும் சூழலில் மாணவி கடுமையான மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் கோவையில் ஒரு மாணவி நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சேலம் மாவட்டம் மாணவி ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளாங்க. அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.